அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நிறைய பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றா ஒரு இடத்துக்கு போக அங்கே வேலை செய்கிற என்ன பண்ணுறோம், செக் பண்ணி எல்லாரையும் உள்ளே அனுப்புறாரு. அவங்களும் உள்ளே போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் உள்ளே போய் அங்கே எல்லாரையும் செக் பண்ணுறாரு. உடனே அவங்க எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணோட பேரை கூட சொல்ல மாட்டியாப்பா, எங்ககிட்டலாம் நீ எங்கே சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க கட் பண்ண அவரோட பெண் குழந்தைய காமிக்கிறாங்க. இவரோட மச்சாங்கிட்ட குழந்தைய காமிச்சு, எனக்கு பெண் குழந்தை பிறந்துட்டால, இவளை நான் எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு, இந்திரா காந்தி மாதிரி வருவான் பேர் மச்சா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி இவங்களோட சின்ன வயசை காமிக்கிறாங்க. இவரோட அண்ணாவை நோட்டை கிழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி செம்மையா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தங்கச்சியும் தானே கிழிச்சா, அவளை மட்டும் அடிக்காம என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்க, பொம்பளை பிள்ளை எப்படிரா கேட்கறது, நீ படிச்ச நோட்டு அவளுக்கு உதவும், அவ படிச்ச நோட்டு யாருக்கு உதவும், அதனாலதான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல நடக்கும். இவங்க பையன் மாதிரி மரத்து மேலே ஏறி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மாமா வந்து இறக்கி விட்றாரு. பொண்ணா இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் நீ விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்பி விட்றாரு. அண்ட் இவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கூட வீட்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஊட்டிக்கு டூர் போறாங்களாம், ஸ்கூல் பசங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க, நானும் போகவான்னு கேட்க இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதான் அண்ணன் போயிட்டு வந்தால, ஒருத்தன் போனா போதும், நீ எல்லாம் போக வேணாம், பொம்பளை பிள்ளைய யார் அவ்வளோ தூரம் அனுப்புறாங்க அப்படின்னு நம்மலாம் கேட்க, கிளாஸ்ல எல்லாரும் போயிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு நம்மலாம் சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க சோகமாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ஸ்கூலை முடிக்கிறாங்க. நிறைய மார்க் எடுத்திருப்பாங்க. நிறைய மார்க் எடுத்ததாலே இவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் ஆஃபர் பண்ணுது, எங்ககிட்ட வந்து ஃப்ரீயாக படிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த காலேஜ் ரொம்ப தூரம். இதனால இவங்களோட அப்பாவும் என்ன பண்ணலாம், சேர்க்கலாமா வேணாமா, அப்போ 12வதுலேயே முதல் மதிப்பெண்ணா வாங்கியிருக்கா, அதுக்காகவாச்சும் மதிப்பு கொடுத்து நம்ம அங்கே சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலியோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரோட மாமா அங்கே கரெக்டாக வந்துடுறார். அவ்வளோ தூரம் தள்ளி பொண்ணை படிக்க வைக்கணுமா, போயிட்டு வர்றதுக்கே 2-3 மணி நேரம் மேலே ஆகும், பொட்டப்புள்ளைய பேத்து வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம், நம்ம பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே இவ கேட்ட குரூப்பே இருக்குது, அதில் சேர்த்து விடுவோன்னு சொல்ல இவங்க உள்ள கேட்டுக்கிட்டே இருந்தவங்க கோவமாயிடுறாங்க. நான் படித்தா அந்த காலேஜில் தான் படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேச செம்ம காண்டாயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டது பிஎஸ்சி. ஆனால் இவங்க சேர்த்து விட்டது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மட்டமான காலேஜ், மலையாளம், பிஏ மலையாளம் படிப்பாங்க, நம்ம தாய்மொழியை படிங்க, அதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு டீச்சரும் எல்லாருக்கும் பயங்கரமாக பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த டீச்சரை இவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்க, அவர் தங்கமான ஒரு நானா இருந்தா ஓகே சொல்லியிருப்பேன், அவருக்கு என்னமோ உன்னதான் பிடிச்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களும் இதுக்கு அடுத்த நாள் போய் நானும் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாட்கள் போக ஆரம்பிக்குது. 2 பேரும் ஒன்னா பழக ஆரம்பிக்கிறாங்க. அது அப்பதான் அவங்களோட டீச்சரோட சுயரூபமே வர ஆரம்பிக்குது. யாரை கேட்டு நீ அந்த பையன் கூட பேசுற, எதுக்காக உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாம் மாத்துற அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் இது எல்லாத்தையும் கடந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கோவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போய் ஒரு நாள் இவங்க கன்னத்திலே பலார்னு அரைஞ்சிட்டார். மூக்குத்தி கிழிச்சு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ அந்த விஷயத்த பண்ணக்கூடாது, உன்னை லவ் பண்ண பத்தியா அது ஏன் தப்புடி அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு போக இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வருது. அந்த டீச்சரும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிட்டார். பொண்ணு மேல கையை வச்சிட்டான், அவன் என்னைக்கா இருந்தாலும் வெட்டாம விட மாட்டேன், இவளுக்கு எங்க போச்சு புத்தி, படிக்கிறதுக்கு காலேஜ் காமிச்சா இந்த மாதிரி வந்து திரியிறா, இதுக்கு மேலேயும் இவ்வளவு வெளியே விட்டோம் அப்படின்னா நம்ம தப்பாயிடும், சீக்கிரமா இவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்பனே ஹீரோயின் வெளியே வந்து எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் படிச்சு முடிக்கணும், படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க எல்லாருக்கும் நான் விருப்பப்பட்டதை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல எதையும் கேட்குற மாதிரி தெரியல. உடனடியா ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, இவளுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இவர் தான். வந்த இவரும் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறார். நாங்கள் சொந்த வீட்டில் தான் இருக்கோம், நான் ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன், எங்களோட ஃபேமிலியை இவன் தான் ரன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ராஜேஷோட பெரியப்பா பையனும் பயங்கரமாக பில்டப் எல்லாத்தையும் கொடுக்க கொஞ்ச நேரம் பேசணும்னு தனியாக போகிறாங்க. 2 பேரும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டே இருக்கும்போது ராஜேஷும் ஹீரோயின் கிட்ட உங்கள் வீட்டாண்ட கோழிக்கறி எவ்வளோன்னு கேட்குறாரு. அவங்களும் தெரியாதுன்னு சொல்ல சும்மா சொல்லுங்களேன், சரி ஒரு 150 ரூபா, நான் 115 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன், எங்களோட பிஸ்னஸ் நல்ல லாபத்தில் போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் போதும் போதும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக வரதட்சணை எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும், அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லி பர்ஃபெக்டாக ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவங்கள ஹீரோயினை மாப்பிள்ளை கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. செம்மையா அழுகுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இது நாள் வரையும் நான் கல்யாணம் வேணான்னு தான் சொன்னேன், நீங்களே தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, நீங்க இப்போ அதுக்குள்ள போறியம்மான்னு அழுத எப்படி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. ஃபேமிலி மொத்தமும் அழுகுது. இது நாள் வரையும் நம்ம ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டோம், புருஷன் வீட்லயாச்சும் சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்ற மாதிரி கால் எடுத்து உள்ள வைக்க
அங்க இருக்கிற எல்லா பொருளையும் பாக்குறாங்க. உடஞ்சி போய் எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அப்பதான் ஹீரோவோட சுயரூபம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆனால் இது பெருசுப்படுத்தாம அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. வீட்டுல இருக்கிற எல்லாரு கூடயும் மிங்கிளாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜேஷ் பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட்ற ஒரே உணவு இடியாப்பமும் கடலைக்கறியும் தான். அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவரோட அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவரோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வாழ்றாரு. அதனாலதான் அவங்க இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க சண்டை போட்டு இங்க வந்துட்டு இருப்பாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் திருப்பி கூப்பிடாததால அவங்க இங்கேயே இருப்பாங்க. அது இப்போ புதுசாக கல்யாணமானவங்களோட வீட்டில் நடக்கும் இல்லையா, அந்த விஷயங்களை நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் தன்னோட ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூடியூப் பார்த்து நிறைய டிஷ் எல்லாத்தையும் செஞ்சு வைக்க, அவரும் பிடிக்க வேலை அப்படின்னா கூட அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு நாள் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு கோழி பண்ணைக்கு கூப்பிட்டு போய், இதெல்லாம் எங்களோட கோழி, நீ இங்கே இரு, நான் போய் ஒரு விஷயத்த பேசிட்டு வரேன்னு ஒரு நபர்கிட்ட போய் பேசுறாரு. அந்த வயசான நபரும், நானும் கோழி பண்ணை தான் வச்சிருக்கேன், நீயும் அதை தான் வச்சிருக்க, நீ என்னை விட ரேட்டு கம்மியா கொடுக்குற, இதுக்கு மேலேயும் உன்னை எதிர்த்து போட்டியிடுற திறமை என்கிட்ட இல்லப்பா, என் கோழி பண்ணைய வாங்கிக்கோன்னுலாம் சொல்ல, ஆனா இவர் பாத்தீங்கன்னா முடியாது, இது ஏன் என்னால பாத்துக்க முடியல, வேற ஆள் இருந்தா பாருங்க நான் அனுப்பி விட்டுட்டுறாரு. அனுப்பி அப்படியே கட் பண்ண வீட்டுல ஹீரோயின் கல்யாணம் பண்ணதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டும் நீ தாராளமா படிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டீல் போட்டிருப்பாங்க. இதை நம்பி இவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சரி, இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இந்த மாதிரி நான் படிக்கணும், எக்ஸாம் எல்லாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், நான் போய் ரீஜாயின் பண்ணிக்குவான்னு கேட்க, அவங்கள பார்த்து கோவமா மறைக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு அம்மாவும் சாந்தமா டிவி பார்த்துக்கிட்டே இருக்க, ரிமோட்டை தூக்கி போட்டு உடைக்கிறார். இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இவ்வளவு சத்தமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னொரு வாட்டி சத்தமா வச்சா ரிமோட்டை உடைக்க மாட்டேன், டிவியை தான் உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவரோட ஒய்ஃப் கிட்டயும் படிக்கணுமா, பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டார். இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே கட் பண்ணா காலையில யூடியூப்ல இவருக்காக பார்த்து ஒரு குருமா சமைச்சு எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. இவருக்கு காலையில அப்படின்னாவே இடியாப்பம் கடலைக்கறியும் தான் இருக்கணும். இதை யார் எடுத்துட்டு வந்தா அப்படின்ற மாதிரி அதை தூக்கி போட்டு உடைக்க, இவரோட அம்மாவும் அவ ஆசையா செஞ்சா, இப்படி தூக்கி போட்டு உடைச்சிட்டியா, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் கோவப்படுறாங்க. யார் எடுத்துட்டு வந்தா என்ன, சாப்பிட்ற பொருள் அப்படி தூக்கி போடலாமான்னு கேட்கறாங்க. பால் அறுன்னு ஒரு அரை, ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுறியா, நான் யாருன்றத மறந்துடாத, என்கிட்ட நீ அடங்கிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டுறாரு. இந்த விஷயத்தால இவங்க ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி அடிச்சிட்டேன், இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, வா வெளியே போகல அப்படின்ற மாதிரி படத்துக்கு கூப்பிட்டு போய் அங்க இருக்கிற ஹோட்டல்ல இடியாப்பமும் சில்லி சிக்கனும் வாங்கி தராரு. சமாதானம் ஆயிட்டல, இது எப்பயாவது ஒரு தடவை தான், இன்னைக்கு கோவம் ஓவர் ஆயிடுச்சு, இனிமேல் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் இன்னொரு அரை வேற விஷயத்துக்கு அதே மாதிரி படத்துக்கு கூட்டு போறாரு. அதே மாதிரி இடியாப்பமும் சில்லி சிக்கனும் வாங்கி தராரு. அந்த அதே டைலாக்கும் கூட, இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஆனா இதுக்கு அடுத்து தொடர்ந்து நிறைய அடிகள் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இவங்க யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம இவங்க அப்பா கிட்ட சொல்லி பாக்குறாங்க, இவங்க அண்ணா கிட்ட சொல்லி பாக்குறாங்க, ஏன் இவங்களோட அம்மா கிட்ட கூட சொல்லி பாக்குறாங்க. யாருமே கேர் பண்ற மாதிரி தெரியல. எல்லாம் கடந்து போறதுதாம்மா வாழ்க்கை, புருஷன் அடிக்கிறதுலாம் சாதாரணம், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுறாங்க. இதனால ஒரு இடத்துல சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோட அக்கா பாத்தீங்கன்னா அங்க வராங்க. புருஷன் அடிச்சான் அப்படின்றதுக்காகலாம் கோச்சிட்டு வீட்டுக்கு போனோன்னு வையேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நானும் வந்தேன், அவன் என்னை திருப்பி கூப்பிடவே கிடையாது, இதெல்லாம் நம்ம பழகிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி போக, இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மொபைல்ல மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. எனி டைம் மொபைலே பார்த்துக்கிட்டே இருக்க, இதை கவனிச்ச ராஜேஷும், நான் வர்றது கூட தெரியாம போன்ல அப்படி என்னத்தான் தான் நீ பாத்துக்கிட்டு இருக்க, வீட்டுல எங்க யாரையுமே காணோம், எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க சரியா பதில் சொல்லாததால, என்னடி பதில் பேச மாட்டியாடின்னு கன்னத்துல கை வைக்க, அவங்க 2 கைகளையும் பிளாக் பண்ணி காலால எட்டி விடுறாங்க. அங்க மீன் தொட்டி இருக்கும், அது உள்ள போய் சொருவிக்கிறார். அப்பதான் இது நாள் வரலையும் அவங்க போன்ல என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த காட்டுறாங்க. இவங்களை அவர் அடிச்சுக்கிட்டே இருக்கா இல்லையா, யார்கிட்ட சொல்லியும் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இதனால யூடியூப்ல போய் அடி வாங்குறது தடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சவங்க கராத்தே வரலையும் போய் கத்துக்கிறாங்க. சோ இதான் பாத்தீங்கன்னா அவங்க இப்ப பிராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அடி வாங்கினவருக்கு ஒன்னும் புரியல. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, உடம்பு வேற புடிச்சுக்கிச்சே அப்படின்ற மாதிரி பொறுமையா அதுல இருந்து எழுந்து நிக்க, இவங்களும் எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பாடு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்றியான்னு கேக்குறாங்க. எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் கிட்ட போய், இந்த மாதிரி அடி வயிற்றுல ஏதோ உள்ள அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், பயங்கரமா வலிக்குது, ஏதாவது இருந்தா கொடுங்களான்னு கேட்க, அவர் இதுக்கு மேல பயமுறுத்தி விட்டுட்டு, அடி வயிற்றுலையா, அப்ப உள்ள எதனா ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கோம், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுத்து என்னன்னு பாத்துட்டு வந்துருங்க எல்லாம் சொல்ல, இவரு என்னத்த ஸ்கேன் எடுக்க அப்படின்ற மாதிரி அவரோட கோழி பண்ணிக்கே போயிட்டு ஒரு மாதிரி நடக்கிற. இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் என்னென்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இவரும் எதுவும் பேசாம நிக்கிறார். மறுபடியும் அண்ணி அடிச்சிட்டீங்களா, இது உங்களுக்கு பழக்கமா போயிடுச்சுன்னா, ஏன்னா அவங்களை இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அடிச்ச உங்களுக்கே எப்படின்னா நீங்க அண்ணியை எந்த மாதிரி பண்ணிருப்பீங்க, அவங்க பாவனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவர் மனசுக்குள்ளேயே அழுகுற, நான் தான் அடி வாங்கினதுன்னு வெளியே சொல்ல முடியலையே அப்படின்ற மாதிரி கோவத்துல அடிச்சிட்டேன்னா நடிக்கிறார். அங்க இருக்கிறவங்களும் எங்கனா அடிச்சிங்கன்னு கேட்க, வயிற்றுலன்னு சொல்றாரு. ஐயோயோ வயிற்றுலையா, அப்ப கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கும்னா நீங்க அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாருங்கண்ணா, இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல,
இவரும் வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சவரு இவனுங்க துரத்தி விடுறானுங்களேன்னு பொறுமையா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இருக்கவரோட அம்மாவும் அடி வாங்கினது இவர் தான் தெரியாம எதுக்குடா அந்த பொண்ணை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க, உன் மனசுல நீ என்னத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, கோவம் வந்தா நீ உங்க அப்பனே மிஞ்சிடுறடா அப்படின்னு நம்மலாம் பேசிக்கிட்டே இருக்க. இவரால் கீழே கூட குனிய முடியல. அதனால அம்மா கிட்ட அடி வாங்கினதை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கோவம் வந்தது அடிச்சிட்டேன், இனிமேல் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேறப்பா போய் படுக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. நிம்மதியா தூங்கினது ஹீரோயின் தான். அவங்க காலை சும்மா இப்படி எடுத்தாலும் எங்க அடிக்கதான் வராங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டு பயத்திலே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் இதுக்கு அடுத்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவங்க பக்கம் வந்தாங்கன்னா அவர் தூரமா தள்ளி போயிட்டார். ஆனால் அப்பதான் சில விஷயங்கள் எல்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க இது நாள் வரையும் வீட்டுல பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. பாத்ரூம் செவுத்துல எல்லாம் இவங்களோட கால் தடும். ஆனா அதே சமயத்துல மரத்துல ஒரு துணியை கட்டி அதுல வர பிராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்ச இவரும் இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அவரோட பெரியப்பா பையன் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றார். அவரும் என்னடா இது இப்படி போட்டு அடிச்சிட்டாளா, அது கண்டிப்பா கராத்தேவா இருக்காது, கலரில ஏதோ ஒன்னாதான் இருக்கும், அதனாலதான் இது நாள் வரலையும் வலிச்சுக்கிட்டு இருக்கு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்டா தம்பி, மறுபடியும் நிறைய அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் பேச இவர் கடுப்பாயிட்டுறாரு. ஏதோ ஒரு வாட்டி நான் அசந்த நேரமா பார்த்து என்ன அடிச்சிட்டா, இன்னொரு தடவை என்ன அடிக்க அவ காலை தூக்கட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு, அந்த காலை அப்படியே ஒடிச்சு விட்டுடுறேன், அந்த வீடியோ எடுத்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், நானும் சின்ன வயசுல கராத்தே கிளாஸ் போனவன் தான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது நாள் யாருக்கும் தெரியாத ரகசியமா வச்சுக்கிட்டு இருந்த இவரோட சின்ன வயசு கராத்தே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நைட்டு ஹீரோயின் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இறங்குறாரு. அது நிறைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எப்படி பிளாக் பண்ணணும், எப்படி திருப்பி அடிக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்குறாரு. ஒரு சைடு இவர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு யாருக்கும் தெரியாம ஹீரோயினும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாத்தி மாத்தி அப்படியே சில நாட்கள் போய்கிட்டே இருக்க ஒரு நாள் முடிவு பண்ணிடுறாரு, திருப்பி கொடுக்குற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. வீட்டுக்குள்ள வர அம்மாவும் அக்காவும் எங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். இதுதான் சரியான சமயம்னு கேமராவை ஒரு இடத்துல ஆன் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினை கூப்பிடுறாரு. என்னடி அன்னைக்கு என்னமோ அடிச்சிட்டேன்னு திமுறாவே சுத்திக்கிட்டு இருக்கா, இன்னொரு தடவை முடிஞ்ச மேல கைய வச்சு பாரு, திருப்பி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல இவங்களும் நீ முதல்ல கை வை அப்பதான் நான் கை வைப்பேன்றாங்க. சரி நானே வைக்கிறேன்னு இவங்களுக்கு கண்ணத்துல ஒரு அரை விட ஒரு பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மாத்தி மாத்தி தாங்க கத்துக்கிட்ட வித்தி எல்லாத்தையும் மொத்தமா இறக்க அங்க இருக்கிற பர்னிச்சர் எல்லாம் உடஞ்சி தூள் தூள் ஆகுது. எல்லா அடியும் பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வாங்கிட்டு இருப்பார். அவரோட மூக்கு காதுல இருந்து ரத்தமா வர ஆரம்பிக்குது. அப்பயும் ஃபைட்டை நிறுத்துற மாதிரி தெரியல, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், உன் கதையை முடிக்காம விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஓடி வந்துகிட்டே இருக்க. திருப்பி பிளாக் பண்ணி ஒரு கிக்கு டிவி மேல போய் வந்து மொத்தமும் உடஞ்சு போகுது. இந்த விஷயத்த அம்மாவும் அக்காவும் பாத்துட்டுறாங்க. ரெண்டு வீட்டையும் ஒண்ணு கூட்டிடுறாங்க. நான் வந்து பார்த்தேன், அவனை அடிச்சு பக்கத்து தெருவுல போய் விழுந்துட்டான், அங்கிருந்து தான் நாங்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சோம், இந்த மாதிரி அடிக்கிறான்னு யாருக்கு என்ன தெரியும், என்னங்க நீங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட அப்பா அம்மாவெல்லாம் கேட்க அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அவர் எதனால பண்ணிருப்பாரு, அதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க என்ன பண்ணாலும் சரிங்க, புருஷன் பொண்டாட்டி அடிக்கலாம், பொண்டாட்டி திருப்பி அடிச்சா ஊர் உலகம் என்ன பேசும், இப்ப கூட பாருங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளே பார்த்தா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ இருந்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, எப்ப கைய ஓங்குவான்னு யாருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருக்க. ஹீரோட பெரியப்பா பையனும் பாத்தீங்கன்னா ஹீரோவை கூட்டு போய் ஒரு 5 நிமிஷம் தனியா பேசுறாரு. இப்ப நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பலன்னு வையா, பொண்டாட்டி அடி தாங்க முடியாம தான் ராஜேஷ் வெளியே அனுப்பிட்டா அப்படின்ற மாதிரி பேசிப்பாங்க. இது உனக்கு தேவையா, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் வேற விதமா தாண்டா அடக்கணும். இப்ப நான் அவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி விடுறேன், எப்படியாவது அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துரு, அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் ஓடிடும், அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு 2 வருஷம் ஓடிடும், அப்படியே இன்னொரு குழந்தைய கொடு, அதுக்கப்புறமா அவ அடுப்பங்கரையோட அடங்கிடுவா. இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இப்படித்தாண்ட ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் யோசிக்கிற, உன்னோட ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் பரவாயில்லையப்பா, இவ்வளவு பெரிய ஐடியாவெல்லாம் கொடுக்குற, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் நடந்தது நடந்து போச்சு, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு சாரியை சொல்றாரு. அண்ட் ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, தன்னோட அப்பா அம்மா வந்து அசிங்கப்பட்டு இருக்காங்க, ஆனா அது மட்டும் இல்லாம இவர் வேற சாரியை கேட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் கடமைக்குன்னு ஒரு சாரியை கேட்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, அது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு நாள் வரையும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த ஒரு திடீர்னு போய் ரொமான்டிக்கா பேசினா அவங்க நம்புவாங்களா, இதனால சில விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறார், அவங்க கிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு சாப்பிடுறாரு. அதோட இன்னொரு கட்டமா மேல போய் அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கும் கூட்டு போறாரு. இதுக்கு
முன்னாடி கேட்டப்போ எனக்கு டைம்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனா இப்போ காரியம் நடக்கணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் பக்காவா பண்றாரு. இதை பார்த்த ஹீரோயினோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் என்ன இவ்வளவு பாசமா பாத்துக்கிறாரு, ஏதாவது சொத்துக்கு கேட்டாரா, நீ உஷாரா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியல, என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சில நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒருவேளை அவர் நல்லவர் ஆயிட்டார் போல அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் சண்டை இல்லாம வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதனால அவர்கிட்ட போய் இவங்க பாசமா பேச ஆரம்பிக்க, இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட அண்ணன் கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட் வருது. நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் தானே, அவள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டு போயிருக்கான்னு கேட்க, இந்த விஷயத்தை ஹீரோயின் கேட்டுடுறாங்க. என்னன்னு கேட்கும்போது மறுக்கிறார். அண்ட் டாக்டரும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேப்லெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இவருக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, ஒருவேளை அவ கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்ற மாதிரி வீட்டுல பயந்து வந்துகிட்டே இருக்க லாக் பண்ணிடுறாங்க. நீங்க 2 பேரும் என்ன பிளான் போட்டீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. இதனால கோவமான இவரும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே எங்களோட பிளான் தான், ஏன் அவ்வளவு அடி அடிச்சதுக்கு அப்புறம் நான் மன்னிச்சு விடுவேன்னு நினைச்சியா, இப்போ பாரு இனிமேல் நீ எப்படி துள்ளுறன்னு பாக்குறேன், இதோட நீ அடுப்பங்கரையில தாண்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக, அவங்க இது எல்லாத்தையும் கேட்டு லோ பிபி ஆகி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல 2 ஃபேமிலியும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் என் பையனை அவன் கூட படுக்க வைக்கவே பயமா இருக்கே, எப்ப அடிப்பான்னு யாருக்குமே தெரியல, பயந்து தூங்க வேண்டியதா இருக்கு, ஊர் உலகத்துல இந்த மாதிரி போன நாங்க எங்கேயும் பார்க்கல அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, இவங்களோட எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி வாயை திறக்கிறாங்க. அப்ப இவங்களோட அம்மாவும் சின்ன வயசுல இருந்து உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நாங்க பார்த்து தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, உனக்கு பிடிச்ச இடத்துல ஏதாவது சேர்த்து விட்டோம், அங்கேயாச்சும் படிச்சியா, டிகிரியை முடிக்காம அப்படியே கிடக்குற, அது உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு அதையும் பண்ணோம், ஆனா இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிறேன், நானும் உன்னோட அப்பாவும் உன்னை பெத்ததுக்கு அழுதுகிட்டே தான் இருக்கணுமான்ற மாதிரிலாம் அழுவ, அவங்க மறைச்சிக்கிட்டே எல்லாமே பண்ணது நீங்க தான், என்ன சொல்றீங்களான்னு ஒரு லுக் விட்றாங்க. அண்ட் மறுபடியும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் பேசி சண்டையை பெருசாக்கிடுறாங்க. இதனால ஹீரோயின் ஒரு முடிவுக்கு வராங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் போல உங்களோட வீட்டுக்கும் வரல, நான் எங்கேயாவது போறேன் அப்படின்ற மாதிரி போக ஹீரோ லாக் பண்ணிட்டார். இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பாதி ஃபீஸை கட்டிட்டு போன்னு கேட்க கழுத்துல இருக்கிற நகையை கட்டி கொடுக்குறாங்க. நகையெல்லாம் வேணாம், வரதட்சணை கொடுத்துட்டோன்னு பிரச்சனை பண்ணவா, அதான் ஒன்னும் போடல அப்படின்ற மாதிரி வாய் விடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க, இப்ப போடலன்னு சொல்லி காமிச்சா என்ன அர்த்தம்னு கேட்க, ஹீரோட அம்மாவும் நாங்க வேணான்னு சொன்னது எங்க பெருந்தன்மை, போட்டிருக்கிறது உங்க பெருந்தன்மை தானே அப்படின்ற மாதிரி சண்டை பெருசாகுது. அண்ட் ஹீரோயினும் கழுத்துல இருக்கிற செயினை அவுத்து குத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு இடத்துல போய் அழுதுகிட்டே இருக்கும்போது உங்களோட அண்ணா வராரு, என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல நீ நம்மளோட வீட்டுக்கே வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் என்னோட வாழ்க்கையில நான் இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன், என்னை தடுக்காத, நான் அங்க வரல அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. இவரும் ஒரு ஹாஸ்டலுக்கு கூட்டு போய் ரூமுக்கு ஃபீஸ் கட்டி தன்னோட தங்கச்சி அங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டு வராங்க. டெய்லி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு. ஆனா எந்த பையனும் இல்ல, வெளியே வேலை கேட்டு போனாலும் இந்த மாதிரி டிகிரி முடிக்காம இருக்க, அதனால வேலை தர மாட்டேன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு நாள் இவங்களோட அம்மா இவங்களை வந்து பாக்குறாங்க. எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிய போகுது, வா நான் உன மாப்பிள்ளை வீட்டுல விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல, இவங்களும் தன்னோட வீட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கிளம்பிருப்பாங்க. ஆனா அவரோட வீட்டுக்கு போறோம்னு தெரிஞ்ச உடனே நான் எங்கேயும் வரல, நீங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. அவங்களும் திட்டிக்கிட்டே நீ இப்படி தாண்டி உருப்படாம போறன்னு கிளம்பிடுறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே அந்த பில்டிங் மேல ஏறி நின்று தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவோடு நின்றுகிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ண ராஜேஷ் இவரோட வைஃப் அடிக்க போற அப்படின்ற மாதிரி போனை ஆன் பண்ணி டிவி பக்கத்துல வச்சிருப்பா இல்லையா, அப்ப அந்த போனும் உடஞ்சு போயிட்டு இருக்கும். சர்வீஸ் கடையில குத்தா அதுல இருக்க வீடியோவை பார்த்து அந்த நபர் சோசியல் மீடியால அப்டேட் பண்ணி விட்டுருப்பார். இதனால அந்த வீடியோ செம்ம வைரல் ஆயிடுது. நிறைய பேர் ஹீரோயினுக்கு ஆதரவாகவும் இன்னும் சில பேர் இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்க அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி பயங்கர இஷ்யூ ஆயிடுது. அந்த அடி வாங்கின ஹீரோவை பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியாத நிலைமை உருவாகுது. யாரை பார்த்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டே அப்படின்ற மாதிரி செம்மையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இவர் பயங்கர வேதனை ஆயிடுறாரு. இவரோட கோழி பண்ணையில வர வியாபாரமும் குறைஞ்சு போயிடுச்சு. எந்த சமயம்னு பார்த்து இவர்கிட்ட கோழி பண்ணை எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி ஒரு நபர் கேட்டிருப்பா இல்லையா, அவர் கம்மி விலையில விற்க அவங்களோட தொழில் வளர ஆரம்பிக்குது. அண்ட் ஹீரோவும் இதுக்கு மேலேயும் முடியாது, அவளால நான் எவ்வளவோ அசிங்கப்பட்டுட்டேன், முதல்ல டைவர்ஸை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வக்கீல போய் பாக்குறாரு. அவரும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அந்த வீடியோவை பார்த்து சிரிக்க, இது பெரிய இஷ்யூ தான், கண்டிப்பா நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு அனுப்பி வைக்க, இவரோட கோழி பண்ணிக்கு வர்றாரு. அங்க இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அவன் விலை கம்மியா விற்கிறானா, இதனால நம்ம தொழில் படுத்துருச்சு, உன் வீடியோ ரிலீஸ் ஆனதாலையும் யாரும் இங்க வரமாட்டாங்க, அந்த கோழி பண்ணக்காரனை அடிச்சு உடச்சிட்டோன்னு ஏன் எல்லாம் சரியாயிடும்னா, நீ வரியானான்னு கேட்க, இவர் தான் 1008 பிரச்சனையில இருக்காரு இல்லையா, எனக்கு டிவோர்ஸ் வேலை எல்லாம் இருக்கு, இங்க போயிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவர் கோர்ட்டுக்கு போறாரு. அண்ட் ஹீரோயினும் அங்க வந்து நிப்பாங்க. 2 பேரும் நிக்க வச்சு ஜட்ஜி நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது,
எதுவுமே என்கிட்ட பேசுறதும் கிடையாது, அவரா டிசைட் பண்ணிக்கிறாரு, அதை அடிக்கிறதுக்கு நான் மட்டும் என்ன பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு நம்மளாம் ஃபீலா பேச, அந்த சைடு இருக்கிற ராஜேஷும் நான் அவளுக்காக எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்தேன், ஆனா அப்ப கூட அவ இந்த மாதிரி பண்றான்னு சொல்ல ஜட்ஜு கோவமாயிடுறாங்க. நீங்க என்னங்க அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது? பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்தாதான் சுதந்திரம்னு யாரு சொன்னா? உங்களோட மைண்ட் செட்டிலே தெரியுது நீங்க பாவமா இருந்தாலும் எந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு. அவ உங்களை அடிச்சதுல தப்பே இல்லை அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு, உங்களுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், 2 பேரும் பேசி இந்த டிவோர்ஸ் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு சொல்ல 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. டிவோர்ஸ் பேப்பர் அங்க முன்னாடி இருக்கும். ஹீரோ எதுவுமே பேசாம உட்காந்துக்கிட்டே இருக்க ஹீரோயினும் நீ கோழியை எவ்வளோக்கு கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. இவரும் எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறாங்க? 125 சொல்ல, ஆனால் நான் 115க்கு தான் தரேன்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் பேப்பர்லையும் சைனை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அண்ட் ஹீரோவா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. இவங்க சாகலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். அண்ட் இவங்க டிகிரி முடிக்காமல் இருக்கிறதால லோனும் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா, அந்த லோன் கொடுக்குற ஆஃபீஸரோ யாரோட பிஸ்னஸையாவது நீங்கள் டேக் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அந்த கோழி பண்ணையை விற்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தார் இல்லையா அந்த தாத்தா, அவரோட பண்ணையை போய் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல அந்த ஆளை அடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோட ஆளுங்கெல்லாம் கிளம்பி இருப்பாங்க இல்லையா, அந்த நபரை போய் விசாரிக்கும் போது ஓனர் நான் இல்லடா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்பதான் ஹீரோயினோட என்ட்ரி. அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. என் பண்ணைக்குள்ள வந்து எங்காலேயே மிரட்டுறியாடா அப்படின்ற மாதிரி எல்லாரையும் புரட்டி எடுக்க, அதே சமயத்துல இந்த சைட் ஸ்டைலா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க.